ஓம் சாந்தி 3/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புதிய உறவு முறைகளுக்குள் பிரவேசிக்கின்றீர்கள். ஆகையினால் கர்மபந்தனங்களின் அடிப்படையில் இங்குள்ள உறவு முறைகளை மறந்து கர்மாதீத நிலையை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை தந்தை புகழ்கின்றார்? எந்த குழந்தைகளுக்கு அவர் அதிகளவு அன்பை கொடுக்கின்றார்? பதில்: பாபா தனது ஏழை குழந்தைகளின் புகழை பாடுகின்றார். இந்த ஏழ்மை மிகவும் அற்புதமானது. பேராசை இல்லாமல் சௌகரியமாக வாழுங்கள். 2 சப்பாத்திகளை சாப்பிடுங்கள். ஏழை குழந்தைகள் தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்கின்றார்கள். பாபா கல்வி அறிவில்லாத குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனெனில் அவர்கள் தாங்கள் கற்றதை மறக்க முயற்சி செய்ய தேவையில்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த பழைய உலகில் பழைய பொருட்களை பார்க்க வேண்டியிருக்கின்ற போதிலும் அவற்றை பார்க்காதீர்கள். ஒரு சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு உங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றாக இருக்கட்டும். 2. இந்த அழியாத ஞான இரத்தினங்களுக்கு மதிப்பு அளியுங்கள். நீங்கள் சம்பாதிக்கின்ற வருமானம் மிக பெரியது. ஒருபோதும் தூங்கி விழவோ கொட்டாவி விடவோ வேண்டாம். ஒருவருடைய பெயரிலோ அல்லது ரூபத்திலோ கவரப்படுகின்ற தீய சகுனத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையின் பாதுகாப்பு குடையின் கீழ் இருந்த வண்ணம் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தாமரை மலரை போல் அன்பாகவும் பற்றற்றவராகவும் இருப்பீர்களாக. சங்கம யுகத்தில் தந்தை சேவையாளராக வரும்போது அவர் குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பு குடையின் மூலம் சதா சேவை செய்கின்றார். நீங்கள் அவரை நினைவு செய்த உடனேயே ஒரு வினாடியில் அவரின் சகவாசத்தை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். இந்த நினைவெனும் பாதுகாப்பு குடையானது இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இடையே உங்களை ஒரு தாமரை மலரை போல் அன்பாகவும் பற்றற்றவராகவும் ஆக்குகின்றது. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. தந்தையை உங்களுக்கு முன்னால் கொண்டு வருவதன் மூலமும் உங்களின் ஆதி ஸ்திதியில் ஸ்திரமாக ஆகுவதன் மூலமும் எந்த வகையான சூழ்நிலையும் மாற்றப்பட்டுவிடும். ஸ்லோகம். வார்த்தைகள் என்ற திரை உங்களுக்கு இடையே வர அனுமதிக்காதீர்கள். அப்போது நீங்கள் தொடர்ந்து தந்தையின் சகவாசத்தை அனுபவம் செய்வீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். எந்தவிதமான தடையிலிருந்தும் விடுபடுவதற்கு உங்களின் ரூபத்தை, அதாவது உங்களின் ஆத்ம உணர்வு ஒளி ரூபத்தை ஒரு வினாடியில் உணர்ந்தவர்கள் ஆகுங்கள். செயல்படும் போது ஒரு கருவியாக இருக்கும் உணர்வை கொண்டிருங்கள். இந்த இலேசான மற்றும் ஒளியான ரூபத்தில் ஸ்திரமாக இருங்கள். நீங்கள் ஒரு வினாடியில் உயர பாய்வீர்கள். அப்போது நீங்கள் முன்னேறுவதை எந்த தடையும் இடையூறு செய்யாது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.